சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுவும் அவங்களுக்கு சம்பந்தமான பணத்தை அவங்க இஷ்டப்படி செலவு பண்ணாங்களோ இல்ல ஆசிரமத்துக்கு கொடுத்தாங்களோ, ஆனா உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கலையேன்னு நீ அவங்க மேல கோவப்படும் போது, இவ்வளோ வருஷம் என் கூட வாழ்ந்த உங்க அம்மா எனக்கு தெரியாம ஒரு விஷயம் செஞ்சதை கேட்டு நான் ஏன்பா கோவப்படக்கூடாது? அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது என்னோட கௌரவ பிரச்சனைப்பா. எவனோ பணம் கொடுக்கும் போது நான் கொடுக்கலன்னா அது நல்லா இருக்குமா? யானைக்கும் அடி சறுக்கும் தான், ஆனா எழுந்து நின்னா அதை எதிர்க்க எவனாலையும் முடியாது. உங்ககிட்ட சொல்லுங்க, யானை கீழே விழுந்துச்சுன்னா அதனால அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு நிக்க முடியாது. அதுக்குள்ள சில மிருகங்கள் அதை அழிச்சிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் யானை கீழே விடாம இருக்கிறதா அதுக்கு நல்லது. பலம் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு பவர் அதிகமா இருக்கணும் தப்பா நினைக்க வேண்டாம்னு சொல்லுங்க அவங்கிட்ட. நான் யானைய சொன்னேன், யானையால என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். ஓட்டி போட்டு அதிக தொகையை கொடுக்கறேன்னு சொன்னதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நின்னுகிட்டு இருக்கான். வீண் பந்தாலா இவனுக்கு தேவையா? என்னங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏட்டிக்கு போட்டியா பேசுறது பிரச்சனையில தான் வந்து முடியும். பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறவன் நான் இல்ல. எப்பேற்பட்ட பிரச்சனையையும் ஒத்தையில நின்னு ஜெயிக்கிறவன். இப்ப என்ன, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? இதோ பணம், இத கொடுத்துட்டா போச்சு. அப்ப இதுல பணம் தான் இருக்கா? ஆமா சித்தி, இதுல 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. பாட்டி, அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு கேளுங்க பாட்டி. ஏங்க, ஏதுங்க உங்களுக்கு இவ்வளவு பணம்? ஏன், என்னால பணத்தை புரட்ட முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா நீங்க எல்லாரும்? பாட்டி, அந்த பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. நல்லவங்க கொடுத்தாங்க சித்தி. நல்லவங்கனா? ஆபத்துல உதவுறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் சித்தி. இவ்வளவு நாளா கெட்டவங்களை நல்லவங்களாவும் நல்லவங்களை கெட்டவங்களாவும் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பணத்தை கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்க போறேன். அதை இனி யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா, என்ன தேவி, எதுக்காக என்ன தனியா கூப்பிட்ட? எனக்கு ஒரு சந்தேகம். அத யாருக்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. என்ன சந்தேகம்? இல்ல, என் அப்பா காலையில சண்டை போட்டுட்டு வெளியே போனாரு. போனவரு 25 லட்சம் கொண்டு வந்திருக்காரு. எப்படி அவரால் கொஞ்ச நேரத்துல அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியும்? என்ன தேவி பேசுற? உன் அப்பா யாரு? எவ்வளவு பெரிய ஆளு? அவர்கிட்ட இல்லாத பணமா? வெறும் 25 லட்சம் ரூபாய்க்காகவா இப்படி எல்லாம் பேசுற? இல்ல அஞ்சலி, என் அப்பா எல்லா பணத்தையும் அவர் பிசினஸ்ல போட்டிருக்காரு. அதனாலதான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்க முடியாம வீட்டுல இருக்கிற நகைய அடகு வச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. ஆனா இப்ப அவருக்கு எப்படி 25 லட்சம் கிடைச்சது? யாராவது தெரிஞ்சவங்க கொடுத்திருப்பாங்க. தெரிஞ்சவங்களா? யாரா இருக்கும்? ஒருவேளை அவங்களா இருக்குமோ? யாரு? இல்ல, அந்த பணத்தை ஏன் வேதநாயகி மேடம் கொடுத்திருக்க கூடாது?
இருக்க வாய்ப்பு இருக்கு. என் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா வேதநாயகி அம்மா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் பணம் கொடுத்திருப்பாங்க. ஆமா, நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? நான் யாரு? I'm an advocate. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். அது மட்டும் இல்லாம உன் அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு, கேட்டியா? என்ன அஞ்சலி, என்ன சொன்னாரு? அவர் யார் யாரெல்லாம் இவ்ளோ நாள் நல்லவங்கன்னு நினைச்சாரோ அவங்கெல்லாம் முதுகுல குத்துறாங்கன்னு, கெட்டவங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் கை கொடுத்து உதவி செய்யறாங்கன்னு சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? ஆமா, சொன்னாரு. இவ்ளோ நாளா அவரு கெட்டவங்களா யார நினைச்சாரு? வேதநாயகி மேடம் தானே? ஆமா. அப்ப அவங்கதான் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்க தான் கொடுத்திருப்பாங்க. வேதநாயகி அம்மா இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே அந்த அம்மா ரொம்ப கிரேட். அவங்கள மாதிரி யாராவது வருவாங்களா? என்ன ஒரு நல்ல மனசு பாத்தீங்களா? அவங்களுக்கு மகளா பொறுக்கலன்னு நான் இப்ப வருத்தப்படுறேன். மகள பொறுக்கலன்னா என்ன தேவி? அவங்களுக்கு மகனா அது நீ மட்டும்தான். நான் இப்ப உடனே வேதநாயகி அம்மாவை பார்க்கணும். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். எனக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். ராம், ராம், ப்ளீஸ் ராம், என்ன அவாய்ட் பண்ணாத. நீ என்கிட்ட பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல ராம். நான் தெரியாம ஒரு விஷயம் பண்ணிட்டேன். அது ஏன் தப்புதான். நான் ஒத்துக்கிறேன் ராம். உன்கிட்ட நான் ஆசிரமத்துக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஒரு நம்பிக்கையில முடிவு பண்ணி நான் உன்கிட்ட கேட்காம பணத்தை கொடுத்துட்டேன். அதனால இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல ராம். நீ கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அது என்னாலேயே தடைப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா உனக்கா? உன்னை நம்புனதுனால நான் தான் எங்கேயுமே போகாம ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலே உட்காந்துருக்கேன். ஆக்சுவலா தப்பு ஏன் மேலதான். நானும் உன்னை நம்பி இருக்க கூடாது. என் அப்பாட்ட பணம் கேட்டு இருந்தா கூட அவர் எனக்கு பணம் கொடுத்துருப்பாரு. அவர்கிட்ட கேட்க வேணான்னு நான் தானே முடிவு பண்ணேன். சரி, உனக்கு பணம் வரப்போகுது, அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நீ புரிஞ்சுக்க வச்சுட்ட.